பிரதி ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு விசாரணை நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் மகாதேவன் முன்னிலையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் போது ஆளுநர் ஆர் என் ரவி தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள பல்வேறு மசோதாக்கள் மற்றும் பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக முடிவெடுக்காமல் காலதாமதம் செய்வதால் மக்களுக்கும் அரசுக்கும் தான் பாதிப்பு ஏற்படுகிறது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம், பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் ஆகியவற்றில் தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டு வருவதற்கு காரணம் தமிழக அரசு நியமித்த அந்த தேடுதல் குழு மற்றும் ஆளுநர் நியமித்த அந்த குழுவுக்கு அவர் ஒப்புதல் அளிக்காத ஒரு சூழ்நிலை நிலவுவதால் குறிப்பிட்ட பதவிகளுக்கு துணைவேந்தர்களை நியமிக்க முடியாத சூழ்நிலை குறிப்பிட்ட பல்கலைக்கழகங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் தமிழக அரசு அனுப்பியுள்ள மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அனுப்பினால் அவற்றை மீண்டும் பேரவையில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பும் போது அவற்றை ஆளுநர் ஒப்புதல் தெரிவிக்க வேண்டியது அவசியம் என்றும், ஆனால் குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்புவதால் அந்த திட்டங்கள் மசோதாக்களை நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று தமிழக அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த நீதிபதிகள் பர்திவாலா, மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே அந்த மோதல் போக்கு இருக்கக்கூடாது என்றும் ஒரே உரையில் இரண்டு கட்சிகள் இருக்க முடியாது என்றும் இந்த மோதலால் தமிழக மக்களுக்குத்தான் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதில் ஆளுநரின் அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியுமா அல்லது தமிழக அரசின் கொள்கை திட்டங்களில் முடிவுகளில் நீதிமன்றம் தலையிட முடியுமா என்பது குறித்த உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மாநில அரசுகளும் ஆளுநரும் சுமூகமான உறவை கடைபிடிக்க வேண்டும் என்றும் இருதரப்பிலும் சமரசமாக இதில் முடிவு எடுக்க வேண்டும் என்றுதான் கடந்த பல்வேறு வழக்குகளில் ஆளுநர்களுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே பல்வேறு மாநிலங்களில் ஏற்பட்ட மோதல்கள் தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சில கருத்துக்களை மட்டுமே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தலாக ஆளுநருக்கும் மாநில அரசுகளுக்கும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனையிலும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதுபோன்ற கருத்துக்களை தான் தெரிவித்து வருகிறார்கள். இதனால் இதற்கு முன்பு ஒரு வழக்கில் மாநில அரசும் முதலமைச்சரும் ஆளுநரும் இதில் கலந்து ஆலோசித்து சுமூக முடிவை எட்ட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதுபோன்ற உத்தரவே இந்த வழக்கு விசாரணையிலும் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரித்தி.